அந்த டயர் பார்த்தீங்கன்னா 4மே புதுசு மாற்றி அலைன்மெண்ட்டோட ஒரு 13 ரூபா என்னமோ வந்துச்சு. மக்களே லோடு ஏற்றியாச்சு. டாடா ஏசியில் பார்த்தீங்கன்னா பிக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க. டயர் மாற்ற வந்தாச்சு. 4 டயருமே கழட்டிட்டு தவக்கலை மாதிரி தூக்கி நிறுத்தியாச்சு வண்டியை. அடியில் படுத்து மாங்குன்னு திருப்பிட்டு இருப்போம் நாங்கள் ஜாக்கிக்கு. யார் இப்போ வந்து டெக்னாலஜி உங்களுக்கு அவ்வளோ இதாக வந்துருச்சு. வண்டி வாங்கி ஓட்டுறதே பெருசு இல்லைப்பா சாமி. வண்டி வாங்கி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா பெரும்பாடாக இருக்குது. ஹே காய்ஸ், குட் மார்னிங். காலையிலே பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி டயர் பார்த்தீங்கன்னா 4 டயரும் போயிருந்தது. அது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டயர் வெடிச்சிருச்சு, ஸ்டெப்னி தூக்கி கழட்டி மாட்டியிருந்தேன். இப்போ அந்த டயர் பார்த்தீங்கன்னா 4மே புதுசு மாற்றி அலைன்மெண்ட்டோட பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரூபா என்னமோ வந்துச்சு. இந்த வருஷம் அடித்த வெயிலுக்கு ரொம்ப ஹீட்டு தாங்கவே முடியலைங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மரத்தை வாங்கி நட்டு வச்சிட்டோம். இது ஒரு மரம் ஆச்சுங்களா, இங்கே ஒரு மரம் இருக்கா. நேற்று சாயந்தரம் ஒரு மரம் வாங்கிட்டு வந்து இதில் யாரோ சிகரெட்டு குடிச்சதுக்குள்ள கூட வச்சுருக்காங்க. நேற்று சாயந்தரம் வாங்கிட்டு வந்து நட்டணும். வெயிலுக்கு ஏன் ஒரு மரமாச்சும் இருக்கணும், இருந்தால் தான் நல்லது, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். வண்டியிலோடு ஏற்றுறதுக்கு வந்தாச்சு. காலையிலே பார்த்தீங்கன்னா 4 டயரும் போயிடுச்சு. இதில் தெரியுங்களா, சுத்தமாக வழுக்கி ஆயிடுச்சு டயரு. இப்போ இந்த 4 டயரும் மாற்றிட்டு அலைன்மெண்ட்டு பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணி கிரீஸ் அடிக்கும். இன்றைக்கி அதுதான் வேலை. காலையிலேயே பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது இந்த டைமுக்கு. இப்போ என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோடு ஏற்றிட்டு கொண்டு போய் ஒரு லோடு ஃபுல்லாக லைன் காலையில் வந்து ஒரு லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூண்டியில் தான் நம்ம அலைன்மெண்ட்டு பார்த்து டயர்லாம் மாற்றி அலைன்மெண்ட்டு பார்த்து அங்கேயே வாட்டர் வாஷ் பண்ணலாம். சப்போஸ் அங்கே வாட்டர் வாஷ் பண்ணல அப்படின்னா நம்ம போயம்பாளையம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும். அலைன்மெண்ட்டோட லொக்கேஷனில் கொடுக்குறேன், நீங்களும் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். ஹைடெக் அலைன்மெண்ட்டு, 4 டயரு அலைன்மெண்ட்டு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா வருது. ஓகேங்களா, பரவாயில்ல, நம்ம பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா எப்போவுமே என் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எப்போ நான் அங்கே தான் பார்க்குறேன், அது கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. மக்களே லோடு ஏற்றியாச்சு. லோடு ஏற்றிட்டு லைனுக்கு கிளம்புவோம். டைம் பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆச்சு. இந்த சமயத்தில் காலையில் வந்து எப்போவுமே நைட் வந்து லோடு ஏற்றி வச்சுருவேன். ஏற்றி வச்சுட்டு காலையில் வந்தோடனே கிளம்புவேன். அதனால் இப்போ இன்றைக்கி வந்து என்ன பிளான் அப்படின்னு பிளான் பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு. ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. டாடா ஏசியில் பார்த்தீங்கன்னா பிக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடு ஆனாதான் சடன் பிக்கப் இருக்குது. சூடாகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கப்பே வராது. எக்ஸலேட்டர் ஃபுல் ரேஸ் கொடுத்து பண்ணால் தான் போகும். இந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் இருக்குதா இல்லை என் வண்டிக்கு மட்டும்தான் இருக்குதா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலை. உங்கள் வண்டிக்கு இதே மாதிரி தான் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். டாடா ஏசியில் இது ஒரு பிரச்சனை இருக்குது. சரி மக்களே, நான் லைன்லாம் முடிச்சுட்டு டயர் மாற்றும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, லைன் வந்து என்ன முடியுதுன்னு எனக்கும் தெரியல. லைன் முடிஞ்சுது, டயர் மாற்ற வந்தாச்சு. சரிங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100 கேன் ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 50, 100, 90, 120 கேன் பக்கம் ஓட்டிருக்கோம். மக்களே 4 டயருமே மாற்ற போகிறோம் புதுசாக. அடியில் படுத்து மாங்குன்னு திருப்பிட்டு இருப்போம் நாங்கள் ஜாக்கிக்கு. யார் இப்போ வந்து டெக்னாலஜி உங்களுக்கு அவ்வளோ இதாக வந்துருச்சு. உங்களுக்கு வேலை வந்து அவ்வளோ சொகுசாக பண்ணி கொடுத்துருக்காரா முதலாளி. உங்களையும் கீழே படுத்துக்க வச்சு ஊரில் சுற்றுன்னு சுத்த வைக்கணும்ல ஜாக்கியை வச்சு. டயர் கழட்டி முன்னாடி போட்டுருங்கடா எடுத்து. கழட்டுற வேகத்தில் போல்டு காணாம போயிட மாட்டேங்குது. நாலு வீலு பேலன்ஸ் பார்க்குறாங்க. ஒட்டி இருக்குதா, ஒட்டணுமா? ஒரு 2 பக்கம் ஒட்டணுமாடா, அப்படியும் வருமா? அவ்வளோதான், மறுபடியும் பார்க்க தேவையில்லையா?
டயர் வரும் இன்னும் நூல் வர்ற வரைக்கும் ஓட்டலாம். இருந்தாலுமே கழட்டிட்டு டயர் மாட்ட வேண்டியதாக இருக்குது. இன்னும் நூல் வர்ற வரைக்கும் ஓட்டுவோம் நாங்கள். ஏற்கனவே ஒரு டைம் வந்து டயர் வெடிக்க வரைக்கும் ஓட்டியிருக்கேன் தெரியுங்களா. இப்போ வந்து லோடு வந்து நிறைய ஏத்துறதுனால இப்போ டயர் மாத்திரம் இல்லாட்டி மாத்திட்டு மாட்டேன். வருதுடா புது டயர் வருதுடா மாத்துங்கடா. 3 மாசம் வாங்கி வச்சு இப்பதான் மாத்திட்டு இருக்கிற தெரியுமா டயரு. ஆமா 3 மாசம் இருக்கும்லடா. இல்ல அவ்வளவுதான் இருக்கு. 3 to 4 மாசம் இருக்கு. 4 டயருமே கழட்டிட்டு தவக்கல மாதிரி தூக்கி நிறுத்தியாச்சு வண்டியை. வண்டியில இருக்கிற எல்லா கேனுமே காலியுங்க. வண்டியில எவ்வளவு லோடு இருக்குது? 1 2 கேன் தான் லோடு இருக்குது. அந்த ஒரு வண்டி அலைன்மெண்ட் பார்த்துட்டு இருக்குது. அந்த வண்டி பார்த்து முடிச்சோன்னே நம்ம வண்டி அலைன்மெண்ட் பார்க்க வேண்டியது. இப்போ டயர் 4 மாத்திட்டு அலைன்மெண்ட் பார்த்துட்டு வீல் பேலன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து முடிச்சுட்டு வாட்டர் வாஷ் கொண்டு போய் விட்டு ஃபுல்லாக க்ரீஸ் அடிக்கணும். 4 லீஃபுக்கு அடிக்கணும். சென்டர் சாஃப்ட்டுக்கு அடிக்கணும். இதுக்கு அடிக்கணும் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் அதுக்கு அடிக்கணும். ஏர் பிடிக்கலாங்களா? வீலை கழட்டினா இந்த பிரேக் பேடுக்குள்ள ஏர் பிடிச்சிடும். அப்போதான் க்ளீன் ஆகுது. எவ்வளோ டஸ்ட் வருது. இந்த பிரேக்கோட தூள் பூரா இதுக்குள்ள தான் இருக்கு. கிரீஸ் வச்சுட்டே தம்பி. இல்லை தம்பி அலைன்மெண்ட் பார்த்துட்டு ஃபுல்லாக வண்டி கொண்டு போயிட்டு சாப்பிட வேண்டியது. இன்னொரு நட லைன் போகணும். அதனால கையோட எல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. பேக்கில் 65 ஃப்ரண்ட் 55. இது காற்று வச்சாலே கல் மாதிரி இருக்குதுடா. 80-90 வச்சு டயர் தான் வீணாக போகும். நம்ம என்ன அப்படின்னா 2 டன் 3 டன்னா ஏத்துறோம். அதிகமா காத்து வச்சா டம்முன்னு அடிக்குதுடா கல்லுல. புது டயர் போட்டாதான் வண்டிக்கு அழகு. பழைய டயர் ஓடும்போது புது வண்டியா இருந்தாலும் ஒரு மாதிரியா தான் ஓடுது. 30-40 அது அடிக்கும். நானா 2 பக்கம் அடிக்கும்னா. தம்பி ஸ்டெப்னிக்கு ஏர் பிடிச்சி விட்டுருங்க. கடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டயர் ஸ்டாக் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. மேலே சைடில் பாருங்கள், இங்கே எல்லா பக்கம் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. மாட்டுறவங்க வந்து மாட்டிக்கலாம். இங்கே ஒரு டயர் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. அந்த டைம் அப்பா என்ன டயர் சைஸ் என்னன்னு தெரியல. 215 75 15 இவ்வளோ பெருசாக இருக்குது டயரு. எப்படி இதெல்லாம் போட்டு என்ன மைலேஜ் வரும்னு தெரியல. இல்லை இனோவா டயருன்னு நினைக்கிறதுலாம் சரிங்களா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி 2 டயர் போட்டாச்சு. இப்போ 2 டயர் ஃப்ரண்ட்டில் ஒரு 2 டயர் இருந்தது. அந்த ஸ்டெப்னி கழட்டி ஸ்டெப்னியில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் மட்டும் புதுசாக போட்டாச்சு. அந்த 2 டயர் மாட்டியிருந்தது பார்த்தீங்களா. அந்த 2 டயரையும் கழட்டி ஃப்ரண்ட்டில் போட்டு இப்போ 2 டயர் இருந்தது. அது தூக்கி பேக்கில் போட்டாச்சு. அலைன்மெண்ட்டுக்கு பார்க்குறதுக்கு இந்த பக்கம் தூக்கிட்டு வருவாங்க. இந்த குளியாட்டுறதுக்கு பிறகு அலைன்மெண்ட் பார்க்குறதுக்கு வண்டியை எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தீங்களா அந்த சென்சார் வந்து கல் வராமல் இருக்கிறதுக்கு சுற்றியுமே பெல்ட் ஒன்று போட்டு விட்ருக்காங்க பாருங்க. சரிங்களா. இதுக்கு பின்னாடி கொண்டாந்து மாட்டுவாங்க. இது 5 நாளைக்கு முன்னாடி டயர் வந்து 5 நாளைக்கு முன்னாடி மாட்டியாச்சு. பின்னாடி டயர் வந்து இப்போ தான் மாட்டியிருக்கேன். ஸ்டெப்னி யார் பிடிச்சிருக்கு? முடிஞ்சது எல்லா வேலையுமா? டெஸ்ட் ட்ரைவு டெஸ்ட் ட்ரைவ் போகிறா இருப்போம். போயிட்டோம். மக்களே அலைன்மெண்ட் பார்த்து டயர்லாம் வீல் பேலன்ஸ் பார்த்து எல்லா வேலையும் முடிஞ்சது. வண்டி ஓட்டி பார்த்து சும்மா ஜம்முன்னு இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து ஆர்டர் வந்துருச்சு. அதனால இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா இன்னொரு லைனை போகணும். அதனால இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஓகே மக்களே பாய். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிக்கு உங்களுக்கு சொன்னேன். இப்போ மணி என்ன ஆச்சு தெரியுங்களா?
2:45 கிட்டத்தட்ட மணி 3 ஆச்சு. இன்னும் சாப்பிடவே இல்லை. காலையில் 2 தோசை மட்டும்தான் சாப்பிட்டோம், இன்னும் சாப்பிடவே இல்லை. அதனால் டைரெக்டாக ஃபஸ்ட்டு இப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் தான் அடுத்த வேலையை உங்களுக்கு பார்ப்போம். ஓகே, பாய் பாய், போயிட்டு வரேன். மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் கொடுங்க. அப்போ மக்களே வாட்டர் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா மழை அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வாட்டர் வாஷே பண்ண முடியாது. நம்ம நேரமே அப்படி தான் இருக்குதுங்க. டயர் மாற்றி அலைன்மெண்ட்டை பார்த்து வீல் பேலன்ஸ்லாம் பார்த்து க்ரீஸ்லாம் அடித்து வாட்டர் வாஷ் பண்ணிடலான்னு பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வழியே இல்லை. முன்னாடி காட்டுற பாரு, பார்த்தீங்களா, ரோடே தெரியலைங்க எனக்கு. இப்போது ஃபுல்லாக அந்த கண்ணாடி ஃபுல்லாக அந்த இதை பாகாகி போச்சு. முன்னாடி வர்றது எதுவுமே தெரியல. அப்படியே குத்து மதிப்பு போயிட்டு இருக்கிற. நீ மழை நின்னோடனே தான் பார்த்தீங்கன்னா போக முடியும். நான் சாப்பிடல வேற, நான் போய் சாப்பிட்டுங்க, அப்புறமா பார்க்கலாம். ஓகே மக்களே, பாய்.